Welcome to Bilingual e-lecture for Diploma students, lecture 6. Problem number 2. Problem number 1ல வந்து நம்ம பார்த்தோம். அதே நம்ம வந்து carpet area method பார்த்தோம். இப்போ problem number 2 பார்க்க போறோம். கொஞ்சம் குட்டி வேரியேஷன்ஸ் அவ்வளவுதான். The carpet area of a multi-story building is proposed to be constructed as 780 meter square. So carpet area multi-story building எவ்வளவு construct பண்ணிருக்காங்கன்னா 78 meter square construct பண்ணிருக்காங்க. Assume the circulation and non-livable area including the area of the wall as 20% or 10% of the built-up area respectively. Estimate the approximate cost of the building using the particulars given below. என்ன கொடுத்திருக்காங்க, என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா plinth area rate for single story building is rupees 4300 per meter square. Add an extra of 2% for deep foundation, 0.5% for architectural treatment, 2% for water supply arrangements and 5% for other services in the building cost. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல்ரெடி plinth area rate கொடுத்துட்டாங்க சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்க்கு. அதோட என்னென்ன ஆட் பண்ண சொல்லலாம், 2% for deep foundationக்கு 2% ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 0.5% architectural treatment கொடுக்க சொல்லி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2% water supply arrangementக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் 5% other serviceக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ given data, இந்த given data என்ன கொடுத்திருக்காங்க, carpet area of a multi story building தான் கொடுத்திருக்கிறது. என்ன given dataனா carpet area of the multi story building is given as 780 meter square. அதுல circulation area எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25%, non livable area plus area of wall வந்து 10% கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, proposed வந்து கட்ட போறது, existingது கட்டினது. இப்போ solution step 1 நம்ம ஸ்டெப் போன ப்ராப்ளத்தை பார்த்தா மாதிரியே step 1 carpet area will be equal to 100 minus 25 minus 10 circulation area minus non-livable area. carpet area என்ன சொல்லியிருக்கேன், total area minus circulation area minus non-livable area எவ்வளோ கொடுத்தா 65% of built up area தான் plinth area. 65% of the built up area இதுதான் plinth area சொல்கிறாங்க. carpet area of the proposed building எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 780. it is given data step 1ல, that is carpet area of the multi-story building என்ன கொடுத்துருக்காங்க 780 meter square கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது plinth area of the building கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம், that is 100, அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க 65% of the built up area கொடுத்ததுனால 100 by 65 into 780. 780ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, carpet area 780 கொடுத்ததுனால ஸோ 100 by 65 into 780. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது plinth area of the building நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம, that is 100 divided by 65 into 780 போட்டு நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா நமக்கு 1200 மீட்டர் ஸ்கொயர்டு வருது. இது ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 எடுத்துட்டோம்னா இங்கே வந்து plinth ஏரியா ரேட் இது given 4300. கொஸ்டினில் பார்க்கலாமா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, plinth ஏரியா ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, plinth ஏரியா ரேட் ஃபார் அ சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் இஸ் rupees 4300 per meter square. இதோட நிறைய ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க பார்ப்போமே, இதில் வந்து ஸ்டெப் 3ல plinth area rate is rupees 4300 per meter square. So building cost எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஸோ 1200 into 4300. அப்போ நமக்கு என்ன பில்டிங் காஸ்ட் நமக்கு கிடைச்சது. plinth ஏரியா ரேட் வந்து 4300 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பில்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா plinth ஏரியா இன்ட்டு போன ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி பார்த்தோம், plinth ஏரியா இன்ட்டு plinth ஏரியா ரேட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து பில்டிங்கோட காஸ்ட். நம்ம கிடைக்க போகிறது கிடைக்கும் நமக்கு பில்டிங்கோட காஸ்ட். plinth ஏரியா ரேட் எவ்வளோ, plinth ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1200 இன்ட்டு plinth ஏரியா ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4300. அப்போ டோட்டல் நமக்கு என்ன வருது, rupees 51,60,000. ஸோ நம்ம இந்த ஸ்டெப் நமக்கு முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அவங்க என்னென்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூவோட கொஷினில் பார்த்து நமக்கு தெளிவாக தெரியும். எக்ஸ்ட்ரா ஃபார் டீப் ஃபவுண்டேஷன் 2%, ஆர்கிடெக்சருக்கு 5.5% ஆட் பண்ணுங்கள், வாட்டர் சப்ளைக்கு 2% ஆட் பண்ணுங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 2% கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் நம்ம வந்த வேல்யூவில் 2% வந்து எவ்வளோ வருது, 1,03,200. தட் இஸ் 51 into 2% போட்டு நமக்கு 2% எவ்வளோ வருது, நமக்கு 1,03,200 வருது. 0.5% போட்டு நமக்கு என்ன வருது, 25,800 வருது. 2% நம்ம அப்படி போட்டால் 1,03,200. That is 1,03,200. Extra for other services 5%. ஸோ இந்த வேல்யூவில் ஒவ்வொரு பர்சனாக கால்குலேட் பண்ணுவோம். 2% செய்வோம். நம்ம 2%னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம 2% செய்கிறாங்க 2/100 into அந்த வேல்யூ போட்டுக்கிறோம். நம்ம சப்போஸ் 0.5% சரி 0.5 by 100 into given total value. அதே நேரத்தில் அகெயின் கொடுத்துங்க 5%னா 5 divided by 100 into
டோட்டல் வேல்யூ நமக்கு போடுமா எனக்கு என்ன வேல்யூ வந்தது நமக்கு வர வேல்யூ வந்து ஃபார் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 2%க்கு 1,03,200 கிடைக்குது. நெக்ஸ்ட் 0.5க்கு நமக்கு கிடைக்குது வந்து ₹25,800 கிடைக்குது. அதில் இந்த 5% வந்து நமக்கு கிடைக்குது வந்து ₹2,58,200. ஸோ இருக்கிற வேல்யூலேருந்து செய்கிறோம் நம்ம இருக்கிற வேல்யூவில் எந்த வேல்யூ அதில் வந்து என்ன செய்கிறாங்க அதுக்கு 2%, 0.5%, 2%, 5% எக்ஸ்ட்ரா போட்டால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருது. அவங்க கொடுத்துட்டாங்க. பில்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பிளிந்த் ஏரியா அண்ட் பிளிந்த் ஏரியா ரேட்டு, இதை வந்து பில்டிங் காஸ்ட். இது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்ளம் 1 மாதிரியே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி அப் டு திஸ் பார்ட், இந்த பார்ட் வரைக்கும் நம்ம வந்து வர்றது ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஃபஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி. அதோட இந்த பார்ட்டில் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இட் ஷுட் பி ஆடட் கொடுத்துட்டாங்க, ஷுட் பி ஆடட். ஸோ தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சி இதை ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணுவோம். என்னென்ன ஆட் பண்ணுறாங்க பார்த்துக்கோமா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பில்டிங் காஸ்ட் ஆட் பண்ணுறாங்க, ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ரா ஃபார் ஆர்கிடெக்சர், எக்ஸ்ட்ரா ஃபார் வாட்டர் சப்ளை, தென் எக்ஸ்ட்ரா ஃபார் அதர் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் we are getting as 56.504 lakhs கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது, 56.50 lakhs கிடைக்குது. மறுபடியும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது வந்து கார்பெட் ஏரியானால கார்பெட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஏரியா மைனஸ் சர்க்குலேஷன் ஏரியா மைனஸ் லிவபிள் ஏரியா கண்டுபிடிச்சிரும். அந்த வர்ற ஏரியா தான் பில்டப் ஏரியா. கார்பெட் ஏரியா இது வந்து கிவன், இது கார்பெட் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம செய்யணும் பிளிந்த் ஏரியா கண்டுபிடிக்கணும். பிளிந்த் ஏரியா வந்து கண்டுபிடிச்சோன்னா 100/65 × 780 போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, பிளிந்த் ஏரியா கிடைக்குது. பிளிந்த் ஏரியா ரேட் ஆல்ரெடி கிவன். நமக்கு பில்டப் காஸ்ட் ஏரியா வேணும்னா பிளிந்த் ஏரியா இன்டூ பிளிந்த் ஏரியா ரேட் மல்டிப்ளை பண்ண நமக்கு காஸ்டிங் டோட்டல் ஏரியா கிடச்சிரும். இதோட இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, 2%, 0.5%, 2%, 5% ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்தனால அது ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொபோஸ் பில்டிங் இஸ் 56.504 lakhs. இது வந்து என்ன சொன்னால் கார்பெட் ஏரியா மெத்தடில். நெக்ஸ்ட் கியூபிக்கல் கான்டென்ட் மெத்தட். கியூபிக்கல் கான்டென்ட் மெத்தட் எடுத்துட்டோம்னா a cubic content of the proposed building is worked out and multiplied by the rate per cubic volume of similar building in that locality constructed recently. ஸோ ஆல்ரெடி ஒரு பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கட்டி வச்சிருக்க பில்டிங்கோட கியூபிக் ரேட் எடுத்து அதை என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிக்க போகிற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ண நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் கியூபிக் கான்டென்ட் மெத்தடில். ஸோ நமக்கு வேண்டியது இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க வேண்டியதில் கியூபிக் கான்டென்ட் வில் பி ஈக்குவல் டு, தட் இஸ் கியூபிக் கான்டென்ட் எப்படி வரும்னா பிளிந்த் ஏரியா இன்ட்டு ஹைட் ஆஃப் த பில்டிங். நமக்கு முக்கிய இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கிற ஆல்ரெடி நமக்கு வந்து சிமிலர் பில்டிங் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற பில்டிங்கோட ரேட்டை போட்டுட்டு அதோடு என்ன செய்வாங்க, மல்டிப்ளை பண்ணுவாங்க. கியூபிக் ரேட்டை மல்டிப்ளை பண்ண கியூபிக் வால்யூத்தை மல்டிப்ளை பண்ண நமக்கு கியூபிக்கல் கான்டென்ட் மெத்தடில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், த கியூபிக் கான்டென்ட் ஆஃப் த ப்ரொப்போஸ் பில்டிங் இஸ் ஒர்க்ட் அவுட் and multiplied by the rate per cubic volume of similar building in that locality constructed recently. ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்கோட கியூபிக் ரேட் எடுத்து புது பில்டிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ கியூபிக் ரேட் எடுக்கணும். எப்படி கியூபிக் ரேட் வரும், ஏரியா இன்ட்டு ஹைட் போட்டால். தட் இஸ் இப்போ கியூபிக் ரேட் எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு அந்த பிளிந்த் ஏரியா இன்ட்டு ஹைட் போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு கியூபிக் கான்டென்ட் நமக்கு கிடச்சிரும். இது நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, அதில் Problem number 1, the total cost of the building constructed is ₹4,50,000. ஆல்ரெடி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அது எவ்வளோ கொடுத்துருங்க, 4,50,000. the plinth area of the building வந்து 60 meter square. ஸோ given data கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் வந்து 4,50,000 கொடுத்துட்டாங்க. plinth area எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 meter square கொடுத்துட்டாங்க. height of the building up to top of room from floor வந்து 3.2. ஸோ என்னது ஹைட் கொடுத்துட்டாங்க, பிளிந்த் ஏரியா கொடுத்துட்டாங்க, டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம பார்க்குறது கியூபிக்கல் கான்டென்ட். இப்போ என்ன செய்யணும், கிவன் டேட்டா எழுதியாச்சு. அவன் என்ன கேட்க சொல்லியிருக்கான்னா, இஃப் த சிமிலர் பில்டிங் ஆஃப் பிளிந்த் ஏரியா 135 meter square is to be constructed, find the approximate cost of the construction. இதே மாதிரி பில்டிங் ஆல்ரெடி கட்டின பில்டிங் எது கட்டியிருக்காங்க, பிளிந்த் ஏரியா 60 meter square, அதோட காஸ்ட் இவ்வளோ, அதோட ஹைட் இவ்வளோ இருக்கும்போது இதே மாதிரி பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு எவ்வளோ பிளிந்த் ஏரியா, 135 meter square பிளிந்த் ஏரியாவுக்கு எவ்வளோ காசு. ஸோ ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ கிவன் டேட்டா என்னாவே ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரியே இது. டோட்டல் காஸ்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க, பிளிந்த் ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து புதுசு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது பிளிந்த் ஏரியா ரேட் கண்டுபிடிக்க போகிறோம், கியூபிக்கல் கான்டென்ட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது பிளிந்த் ஏரியா ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது கியூபிக் கான்டென்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளிந்த் ஏரியா 135 meter square எவ்வளோ அவங்க கொடுத்துருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொடுத்தது வந்து 60 meter square கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது 135 meter square நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம வந்து பிளிந்த் ஏரியா ரேட் கண்டுபிடிக்கிறோம். நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி பிளிந்த் ஏரியா ரேட் will be equal to total cost divided by plinth area. எப்பவுமே பிளிந்த் ஏரியா கண்டுபிடிக்கணும், டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை பிளிந்த் ஏரியா. டோட்டல் காஸ்ட்னா கொடுத்து பிளிந்த் ஏரியா
டோட்டல் காஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க 4,50,000. plinth ஏரியா 60 இது கிவன். இது டோட்டல் காஸ்ட் கொடுத்தாச்சு, போன ஸ்லைடில் பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் வந்து கொடுத்தாச்சு, plinth ஏரியா கொடுத்தாச்சு. இது டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடச்சிது? plinth ஏரியா கிடச்சிது. நம்ம பார்க்குறது cubical content. ஸோ cubical contentக்கு இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்த மாதிரி plinth ஏரியா இன்ட்டு ஹைட். plinth ஏரியா நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டினில்? 3.2 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்? plinth ஏரியா வந்து நமக்கு வந்து 60, நமக்கு வந்து plinth ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 கொடுத்துட்டாங்க, ஹைட் 3.2, அப்போ 192 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடச்சி? cubical content கிடச்சிச்சு. அப்போ cubical content per rate, that is cubical content rate எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா total cost divided by cubical content. total cost வந்து 4,50,000 divided by 192, that is cubical content எவ்வளோ பண்ண 192 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும்? ₹2,344. நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தில் கிடைச்ச ஸ்டெப் 2 நம்ம என்ன செஞ்சுட்டு 2,344 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற சிமிலர் பில்டிங். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுலாமா கிவன் பில்டிங். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே கிவன் பில்டிங்க்கு என்ன? அந்த கிவன் பில்டிங்கு plinth ஏரியா ரேட் கொடுத்தாச்சு, டோட்டல் காஸ்ட் plinth ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ plinth ஏரியா ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். cubical content கிவன் பில்டிங்க்கு cubical content கண்டுபிடிச்சிருக்கோம், plinth ஏரியா இன்ட்டு ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கிவன், 60 கிவன், 3.2 கிவன், இதெல்லாம் கிவன். இந்த cubical content ரேட் எடுத்துட்டோம், டோட்டல் காஸ்ட் பை cubical content 4,50,000 கிவன். நம்ம வந்து 192 கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து cubical content ரேட் ஆஃப் த கிவன் பில்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ரொப்போஸ் பில்டிங், சிமிலர் பில்டிங் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு பில்டிங் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து plinth ஏரியா இன்ட்டு plinth ஏரியா ரேட்டு. plinth ஏரியாவில் கொடுத்துருக்காங்க நமக்கு 135க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ண போகிறது வந்து 135. கொஷினில் பார்க்கலாமா? கொஷினில் கொடுத்துருக்காங்க plinth ஏரியா ஆஃப் த 135 மீட்டர் ஸ்கொயர். ஸோ டு ஃபைன் என்ன கொடுத்துருக்கோம்? 135 மீட்டர் ஸ்கொயருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏரியா நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? approximate cost of the similar building will be equal to plinth area into plinth area rate. plinth area is 135 into 7,500 போட்டால் நமக்கு 10,12,500 கிடைக்குது. ஸோ 3 ஸ்டெப்லேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சிரும்? plinth area rate கண்டுபிடிக்கிறோம், cubic rate கண்டுபிடிக்கிறோம், approximate cost. இதோ அதே ஸ்டெப் தான். ஸ்டெப் 1 வந்து plinth area rate கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? எல்லாம் கிவன், டோட்டல் காஸ்ட் இது பை plinth area. காசு கொடுத்துட்டாங்க, plinth ஏரியா கொடுத்துட்டாங்க, plinth ஏரியா ரேட்டு. செகண்ட் cubical unit கண்டுபிடிக்க போகிறோம். cubical unitன்றது என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஏரியா அண்ட் ஹைட் போட்டால் நமக்கு இது கிடச்சி. இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட் போட்டால் உனக்கு வந்து cubical content. ஸோ அதுக்கு cubic unit ரேட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டோட்டல் காஸ்ட் பை cubical content போட்டால் நமக்கு வந்து என்ன கிடச்சிது? cubical content ரேட் கிடச்சிருது. approximate cost will be equal to plinth ஏரியா இன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதான். நம்ம approximate cost என்ன செய்வாங்க? நம்ம plinth ஏரியா ரேட், plinth ஏரியா வந்து 135. இதை வந்து நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. plinth ஏரியா ரேட் நம்ம செய்கிறோம் 7,500 போட்டு நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிருது. நெக்ஸ்ட் எழுத வேண்டியது ரிசல்ட் வந்து plinth ஏரியா ரேட் will be equal to rupees 7,500 per meter square. Cubical unit area is rupees 2,344 per meter square. Approximate cost of the construction is 10,12,500. ஸோ இந்த மெத்தட் முடிஞ்சு போச்சு. அதில் என்ன செகண்ட் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஃப்ளாட் ரூஃப்ட் இன் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஹேவிங் plinth ஏரியா ஆஃப் 100 மீட்டர் ஸ்கொயர். எழுதிடலாம், கிவன் டேட்டா எழுதிடலாம். ஃப்ளாட் ரூஃப் ரெசிடென்ஷியல் பில்டிங் plinth ஏரியா இஸ் 100 மீட்டர் ஸ்கொயர் எழுதியாச்சா? கிவன் டேட்டா எழுதியாச்சு. அண்ட் ஹைட் இஸ் 3 மீட்டர்ஸ் எழுதிக்கலாமா? ஹைட் ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங் இஸ் 3 மீட்டர் கிவன். அண்ட் இஸ் rupees 5 lakhs. என்ன சொல்லியிருக்காங்க? அது எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5 lakhsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் 5 lakhs எழுதிட்டோம். இட் இஸ் ப்ரொப்போஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அனதர் சிமிலர் பில்டிங். அதே மாதிரி இன்னொரு பில்டிங் கட்ட போகிறாங்க. இந்த சேம் லொக்காலிட்டி வித் plinth ஏரியா 85 மீட்டர் ஸ்கொயர். இதில் என்ன கட்ட போகிறோமோ அதுக்கு 85 மீட்டர் ஸ்கொயருக்கு தேவை, ஹைட் 3.45 மீட்டருக்கு தேவை. எஸ்டிமேட் த அப்ராக்சிமேட் அமௌண்ட் required for the proposed building assuming the increase in cost of material and labor is 20%. ஸோ மெட்டீரியல் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, லேபர் 20% இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு என்ன செய்யுங்க? plinth ஏரியா 85 மீட்டர் ஸ்கொயருக்கு, ஹைட் 3.45க்கு எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதிடும். கொடுத்த கொஸ்டின் கிவன் டேட்டா எழுதிட்டோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து டு எஸ்டிமேட் த அப்ராக்சிமேட் அமௌண்ட் required ஃபார் த ப்ரொப்போஸ் பில்டிங் அஷ்யூமிங் த இன்க்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் 20%. எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்கிற பில்டிங் என்னென்ன இது கொடுத்துருக்குறாங்க? plinth ஏரியா கொடுத்தாச்சு, ஹைட்டு கொடுத்தாச்சு, ஆக்சுவல் காஸ்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ cubical கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? என்ன கொடுத்துருக்காங்க? plinth ஏரியா இன்ட்டு ஹைட். plinth ஏரியாவில் கொடுத்துருக்காங்க 100 கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்தா நம்ம cubical கண்டுபிடிச்சாச்சு. இப்போ cubical ரேட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்கிற பில்டிங்க்கு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை cubical content. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 5 lakhs டிவைடட் பை 300. நம்ம கண்டுபிடிச்சி cubic content மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். cubical content தான் இது கண்டுபிடிச்சோம். எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ 5 lakhs டிவைட் பை 300 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிது? நமக்கு 1,600
66 கிடச்சிருது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கல எக்ஸிஸ்டிங் பில்டிங் தான் பார்க்குறோம். பிளிந்த் ஏரியா ஆஃப் பில்டிங் கொடுத்தாச்சு, ஹைட்டு கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் கிவன் டேட்டா, இது மூணுமே கிவன் டேட்டா. நம்ம வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் எடுத்துட்டோமா, இதெல்லாம் மூணுமே கொடுத்தாச்சு. கியூபிக்கல் காண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஏரியா இன்ட்டு ஹைட், ஏரியா தெரியும், ஹைட் மல்டிப்ளை பண்ணால் ஹைட் நமக்கு வந்து கியூபிக்கல் காண்ட் கிடச்சிது. கியூபிக்கல் ரேட் will be equal to total expenditure divided by cubical content. total expenditure நமக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க 5 lakhs. total expenditure நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 5 lakhs divided by cubical content எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300 போட்டு நமக்கு என்ன வருது 1666.66. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1667 எடுத்துக்கலாம். 0.5 மேலே போகிறனால 67 நம்ம எடுத்துக்கலாம். அதில் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ரொப்போஸ் பில்டிங் இப்போ தான் செய்ய போகிறோம். என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரொப்போஸ் கட்ட போகிற பில்டிங் கண்டுபிடிக்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் லேபர் 20%. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி கியூபிக் காண்ட் வந்து 1667 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சது 1667 நம்ம செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன செய்யறாங்க 20% இன்க்ரீஸ் பண்ணணும். சரி 20/100. இப்போ ஒன்று இப்படி போட்டு இந்த பேசிக் வேல்யூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1.2 மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாகவே வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஒன்று 25% எவ்வளோ வேல்யூ வருது அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட பேசிக் வேல்யூ 16 இதோட வந்த வேல்யூவோட எக்ஸோட வேல்யூவோட என்ன செய்யலாம், நம்ம 1667 ஆட் பண்ணி கூட நம்ம செய்யலாம், ஆட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா 1.2 × 1667 போட்டால் நமக்கு 2000 மீட்டர் ஸ்கொயர் இப்படின்னு டேரக்ட் போட்டுக்கலாம். பிளிந்த் ஏரியா எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 85 மீட்டர் ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் இது கொடுத்துட்டாங்க. சரி, இது இன்க்ரீஸ் இன் காஸ்ட் வந்து 20%. ஸோ 20% என்ன செய்யலாம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 வந்து கியூபிக்கல் கான்டென்ட். கியூபிக்கல் கான்டென்ட் ஃபார்முலா என்ன, ஏரியா இன்ட்டு ஹைட், தட் இஸ் பிளிந்த் ஏரியா இன்ட்டு ஹைட். பிளிந்த் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொப்போஸ் பில்டிங்க்கு போகிறது எக்ஸிஸ்டிங். இப்போ ப்ரொப்போஸ் பில்டிங்க்கு 85 கொடுத்துருக்காங்க. ஹைட் இது ரெண்டுமே கிவன். 85 கொடுத்தாச்சு, 3.45 நமக்கு வந்து கியூபிக்கல் கான்டென்ட் செய்யணும் 293.25 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டெப் 3 எடுத்துட்டோம்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் will be equal to கியூபிக்கல் கான்டென்ட் இன்ட்டு யூனிட் காஸ்ட். கியூபிக்கல் கான்டென்ட் வந்து 293.25, யூனிட் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 2000 போட்டு நமக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சிது. சேம் மெத்தட் தான் நம்ம வந்து ஸ்டெப் 1ல நம்ம என்ன செய்கிறோன்னா, ஸ்டெப் 1ல நம்ம வந்து இருக்கிற வேல்யூக்கு நம்ம வந்து கியூபிக்கல் ரேட் போட்டுறோம். ஸ்டெப் 2ல வந்து ப்ரொப்போஸ் பில்டிங்க்கு கியூபிக்கல் ரேட் போடுறோம். அதே தான் ஒரே ஸ்டெப்பாக மாற்றிக்கிறோம். எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு டோட்டலாக போட்டு ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடும். அது கியூபிக்கல் ரேட் எவ்வளோ, ஏன்னா எல்லாமே கொடுத்தாச்சு. ஏரியா கொடுத்துட்டான், ஹைட் கொடுத்துட்டான், காஸ்ட் கொடுத்துட்டான், கியூபிக்கல் கான்டென்ட் கண்டுபிடிக்கிறோம், கியூபிக்கல் ரேட் கண்டுபிடிக்கிறோம். இதில் எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் காஸ்ட் கொடுத்ததுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அதை கால்குலேட் பண்ணிவிட்டு சேம் மெத்தட் கியூபிக்கல் கான்டென்ட் பிளிந்த் ஏரியா இன்ட்டு ஹைட்டு அப்புறம் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் காஸ்ட் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வேல்யூக்கு என்ன வேல்யூ வருதுன்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொப்போஸ் பில்டிங் is rupees 5,86,500. next typical bay method. typical bay method ரொம்ப சிம்பிளான ஒர்க், ஒண்ணுமே இல்ல இதுல. in this method the area of the structure is equally divided into a number of parts or bays. bay பிரிச்சிடுவாங்க. total building என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பார்ட்டா bay பிரிச்சிடுவாங்க. that is approximate estimated cost will be equal to number of bays in the proposed structure into cost of one bay. ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா டோட்டல் பே கொடுத்துருவாங்க. அதில் 1 பேக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பை இந்த வேல்யூ போட்டால் அவனுக்கு இந்த ஒரு வாழைப்பழத்துக்கு எவ்வளோ ரேட்டு, 10 வாழைப்பழத்துக்கு எவ்வளோ ரேட்டு, அதே மாதிரி என்ன செய்கிறான் ஒரு பேயை பிரிச்சுட்டு ஒரு பேக்கு இன்டூ என்ன செய்கிறாங்க டோட்டல் பேஸ்ன்னு போட்டுறாங்க. அதான் இந்த வேல்யூ. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது ஃபஸ்ட் எடுத்துகிட்டோம். இந்த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆடிட்டோரியம் விச் ஹேஸ் 8 பேஸ், 8 பே இருக்குது, அதில் 8 பார்ட்ஸ் இருக்குது, ஆஃப் 3 மீட்டர் ஸ்பேன், ஒவ்வொரு 3 மீட்டர் ஸ்பேனாக இருக்குது, 10 மீட்டர் வித்து, 3 மீட்டர் ஸ்பேன் இருக்குது, 10 மீட்டர் வித் இருக்குது. அவருடைய ரேட் வந்து 10 lakhs. ரேட் எவ்வளோ சொல்லுங்க 10 lakhs. டிட்டர்மைன் த அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சிமிலர் பில்டிங் வித் 12 பேஸ். 8 பேஸுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கண்டிஷனில் இருக்கிற இதுக்கு 12 பேஸ்க்கு எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பில்டிங் 8 பேஸ்க்கு எவ்வளோ கொடுத்து, நம்பர் ஆஃப் பேஸ் வந்து 8, ரேட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 1 lakhs கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் பே ஒன்று கொடுத்துட்டாங்க வந்து 8 பே இருக்குது, ரேட்டு வந்து 1 lakh அப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 1 lakh அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதே சேம் கண்டிஷனில் இருக்க 12 பேக்கு எவ்வளோ, 12 பேஸ்க்கு எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ஆஃப் இப்போ வந்து ஒரு பேக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டல் எக்ஸிஸ்டிங் வந்து என்ன செய்வாங்க காஸ்ட் ஆஃப் 1 lakh, நம்பர் ஆஃப் பே 8. அப்போ ஒரு பேக்கு என்ன செய்வாங்க காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் டிவைட் பை நம்பர் ஆஃப் பேஸ் போட்டால் ஒரு பே ரேட், தட் இஸ் பெர் பே ரேட் கிடைக்கும். பெர் பே ரேட் எப்படி கிடைக்கும்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 lakh கொடுத்துருக்காங்க இல்லையா. டோட்டல் காஸ்ட் 1 lakh டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேஸ் 8 கொடுத்துருக்காங்க போட்டால் ஒரு பேக்கு எவ்வளோ ரேட்டு. ஸோ ஒரு
பேக்கு எவ்வளோ ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு பேக்கு எவ்வளோ ரேட்னா இப்போ நம்பர் ஆஃப் பேஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 12 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. 12 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ, அப்போ ஒரு பே இன்ட்டு 12 இன்ட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அது நம்பர் ஆஃப் பேஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் வில் பி ஈக்குவல் காஸ்ட் ஆஃப் ஒன் பே இன்ட்டு நம்பர் ஆஃப் பே. காஸ்ட் ஆஃப் ஒன் பே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,25,000. நம்பர் ஆஃப் பே 12. ஸோ கிவன் வேல்யூ இன்ட்டு 12 போட்டால் நமக்கு வந்து 15 lakhs நமக்கு கிடைக்குது. ஃபார்முலா இதே தான், ஒரு ஒன் பே இன்ட்டு நம்பர் ஆஃப் பேஸ். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸி. பேஸில் வந்து எத்தனை பே கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன் பே கண்டுபிடிச்சினா அது மல்டிப்ளை நம்பர் ஆஃப் பேஸ் போட்டால் எத்தனை பேர்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இங்கே 12 பேஸ் கேட்டிருக்காங்க, அதனால் 12 போட்டிருக்கோம். சப்போஸ் 24 கேட்டாங்கன்னா இன்ட்டு 24 போட்டால் நமக்கு வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் ப்ரொப்போஸ் பில்டிங் வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இது வந்து பே தட் இஸ் பர் யூனிட் பே அப்படி சொல்லி பார்த்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிஸ்டிங் பில்டிங் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பேஸ் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்ததுனால ஒரு பேக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிச்சி எத்தனை பே தேவைப்படுது, இதான் பேசிக்காக தான். ஒரு பேக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனை பேக்கு தேவைப்படுது கண்டுபிடிச்சி இந்த ப்ராப்ளம் முடிச்சிடறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் விச் இஸ் 6 பேஸ் ஆஃப் 4 மீட்டர் ஸ்பேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்பர் கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்தது வந்து 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. 6 பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை பே 6 பே கொடுத்துட்டாங்க. டோட்டல் காஸ்ட்டு இவ்வளோ கொடுத்துட்டாங்க. அப்போ 1 பே எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 8 பே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. 6 பேக்கு கொடுத்துருக்காங்க. 12 மீட்டர் லென்த்து, 12 மீட்டர் வித்துக்கு, 4 மீட்டர் லென்த்துக்கு, 4 மீட்டர் லென்த் அண்ட் 12 மீட்டர் வித்துக்கு 8,18,400 கொடுத்துட்டாங்க. இதே கண்டிஷனில் 8 பேக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கிவன் வந்து டோட்டல் வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு கொடுத்தாச்சு 6 நம்பர்ஸ் கொடுத்தா. அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரொப்போஸ் பில்டிங்க்கு நம்ம எவ்வளோ காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பர் பே கண்டுபிடிக்கணும். பர் பேக்கு என்ன செய்ய கண்டுருக்காங்க, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேஸ். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 8,18,400. நமக்கு எத்தனை பே கொடுத்துருக்காங்கன்னா 6 பே டிவைட் பை 6 போட்டால் நமக்கு வந்து ஒரு பேயோட ரேட் கிடச்சிச்சிங்க. ஒரு பே கிடச்சிச்சின்னா எத்தனை பே கேட்டாங்கன்னா அது மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ நம்பர் ஆஃப் பேஸ் வில் பி காஸ்ட் ஆஃப் ஒன் பே இன்ட்டு நம்பர் ஆஃப் பேஸ். 1 பே ரேட் தெரியும் நமக்கு 8 நம்பருக்கு எவ்வளோ. ஸோ கிவன் வேல்யூ இது கண்டுபிடிச்ச வேல்யூ இன்ட்டு 8 நம்பர்ஸ் போட்டால் நமக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சி. தட் இஸ் அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொப்போஸ் பில்டிங் இஸ் 10,91,200. இது வந்து பே கணக்கில் எடுத்துட்டோம்னா ஒரு பேக்கு எவ்வளோ அது கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், டோட்டல் பேக்கு எவ்வளோ பேக் கேட்டாலும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் கியூபிக்கல் குவான்டிட்டி மெத்தட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரஃப் குவான்டிட்டி, ரஃபாக எவ்வளோ கால்குலேட் பண்ணுறது, ரஃபாக எப்படி கொடுக்குது. இன் ரஃப் குவான்டிட்டி மெத்தட் த அப்ராக்சிமேட் குவான்டிட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர்ஸ் இஸ் இன்வால்வ் இன் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். The approximate cost is estimated by assuming suitable rates for the trades. For example, the total quantities of brickwork, cement, concrete, steel, plastering etc. are determined from the line plan. லைன் பிளான்லேருந்து தான் என்ன செய்வாங்க அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் எடுப்பாங்க. எவ்வளோ எஸ்டிமேட்றதை என்ன செய்வாங்க லைன் பிளான்லேருந்து செய்வாங்க அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. The actual expenditure incurred in the construction of residential building of the total length of the main wall is 120 meter. எழுதிக்கலாம். given date அப்படி எழுதிடலாம். length of the wall என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. length of the wall வந்து 120 மீட்டர் given 120 மீட்டர். அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5.2 lakhs. that is 5.2. இதை given data 120 மீட்டர் கொடுத்துட்டாங்க, அதே வேலை எழுதிட்டோம். அது எக்ஸ்பெண்டிச்சர் 5.2 கொடுத்துட்டாங்க. estimate the approximate cost of the similar residential building which is 180 meter. 120 மீட்டருக்கு இவ்வளோ, அதே மாதிரி கண்டிஷனில் 180 மீட்டருக்கு எவ்வளோ, அதான் கொஸ்டின். ஸோ எக்ஸிஸ்டிங் பில்டிங்க்கு லென்த் ஆஃப் வால் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க. ப்ரொப்போஸ் வந்து லென்த் ஆஃப் வந்து 180 மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ரொப்போஸ் பில்டிங்க்கு ரேட் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் லென்த் வந்து 120 கொடுத்தாச்சு. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க 5,20,000 கொடுத்துட்டாங்க. இப்போ ரேட் பர் லென்த் எடுத்துட்டோம்னா டோட்டல் வேல்யூ தட் இஸ் 5,20,000 டிவைடட் பை 120. டோட்டல் லென்த் டிவைட் பை எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்லுவாங்க, டோட்டல் லென்த் வந்து கீழே தான் போடணும். ஆக்சுவலாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை லென்த்து போட்டால் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க பெர் மீட்டர் லென்த் கிடச்சிரும். நமக்கு வந்து ஒரு மீட்டருக்கு எவ்வளோ லென்த், ஒரு மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ செலவுன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5,20,000 டிவைடட் பை உங்களுக்கு என்ன டோட்டல் லென்த்து போட்டால் நமக்கு என்னது பெர் மீட்டர் லென்த்து கிடச்சிரும். பெர் மீட்டர் லென்த்து கிடச்சிச்சின்னா நம்ம எவ்வளோ வால்க்கு எத்தனை மீட்டர் லென்த் வால் கண்டுபிடிச்சலாம். இது வந்த வேல்யூவை லென்த் ஆஃப் வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எக்ஸிஸ்டிங் பில்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் டோட்டல் லென்த் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெயின் வால் இஸ் 120 மீட்டர், எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 5,20,000, ரேட் பர் மீட்டர் லென்த் ஆஃப் த வால் வில் பி ஈக்குவல் டு
5,20,000 இப்படி 120 போட்டால் நமக்கு வந்து ரேட் பர் மீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ ப்ரொப்போஸ் பில்டிங் கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ரேட் பர் மீட்டர் வந்து 333 தட் இஸ் இதில் ரேட் பர் மீட்டர் லென்த் எடுத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ 4,333.33. லென்த் ஆஃப் மெயின் வால் 180 மீட்டர். 180 மீட்டருக்கு 180 மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு 120 மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 180 மீட்டருக்கு 120 மீட்டருக்கு கொடுத்துருக்குறான். அதில் ரேட் பர் மீட்டர்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம 180 மீட்டருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 180 இன்ட்டு 4,333 போட்டால் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ கிடச்சிச்சு. இது பேசிக்காக சொல்லப்போனால் 120 மீட்டருக்கு அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸிஸ்டிங் வால் 120 மீட்டர் லென்த்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க. 120 மீட்டர் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 5,20,000 ஆகுது. அப்போ 1 மீட்டர் லென்த் வால் எப்படி ஒரு மீட்டர் லென்த் வால் கட்டுறதுக்கு எவ்வளோன்றத டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைட் பை 120 போட்டால் 1 மீட்டர் வால்லேருந்து கிடச்சிச்சு. 1 மீட்டர் வால்லேருந்து கிடச்ச பிறகு இப்போ புதுசாக ஒன்று கட்ட போகிறாங்க. அது 180 மீட்டர் லென்த் வால் கட்ட போகிறாங்க. அதுக்கு எவ்வளோன்றத வந்த வேல்யூவை 180 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். சப்போஸ் இதுக்கு பதிலாக 180 பதிலாக 200 கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்த வேல்யூ என்ன செய்யணும், 200 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்ராக்சிமேட் cost of the proposed residential building is rupees 7,79,999. Next is problem 2 எடுத்துட்டோம்னா the actual expenditure incurred in the construction of the school building which have the total length of the main wall is 140 meter. So length of the wall வந்து 140 meter. அது rate வந்து 4.97. Estimating the approximate cost of the similar school building which will have 180 meter. 180 meter என்ன செய்யணும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்யணும் 140க்கு அதே மாதிரி தான் total expenditure by டோட்டல் லென்த் பார்த்தா நமக்கு வந்து ரேட் பர் மீட்டர் லென்த் கிடச்சிருச்சு. 180க்கு வேலை வேணும்னா வந்த வேல்யூ 180 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன செய்யுது, அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொப்போஸ் ஸ்கூல் பில்டிங் நமக்கு கிடச்சிருது. இதோட நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். இது சேம் மெத்தட், அதாவது எவ்வளோ லென்த் பர் மீட்டர் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளோ மீட்டர் லென்த்துக்கு நம்ம செய்யலாம், நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் வந்து நம்ம பர் மீட்டர் லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வேல்யூ இன்ட்டு புதுசாக லென்த் ஆஃப் மெயின் வாலுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். இது சிம்பிளாக 2 ஸ்டெப் தான். எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் டோட்டல் லென்த் போட்டுருவோம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுருவோம், பெர் மீட்டர் லென்த் கண்டுபிடிப்போம். அந்த பெர் மீட்டர் லென்த் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ப்ரொப்போஸ் பில்டிங்கில் எவ்வளோ லென்த் வேணும் வர்ற ஆன்சர்லேருந்து எந்த லென்த்துக்கு வேணும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. இதுதான் அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் த ப்ரொப்போஸ் ஸ்கூல் பில்டிங் இஸ் 6,39,000 6.39 lakhs. உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். இது 2 தடவை கோத்ரூ பண்ணி நம்ம கவனிக்கும் போது நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சீக்கிரமாக முடிச்சுக்கலாம், நல்லா புரிஞ்சிக்கலாம். இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ.